அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே தைரியமாய் நுழையும் பாக்கியத்தையும் மற்றும் எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய மனசாட்சி எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது, எப்படி பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் அந்த மனசாட்சியிலிருந்து எப்படி நம்முடைய மனசாட்சி பூர்ணமாய் சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது எப்படி பூரணமாக்கப்பட்டு பூரணமாய் நான் இப்பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்ற நிச்சயம் எப்படி நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கூட மறுபடியுமாய் நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கட்டும். முதலாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எப்படி நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது, பூரணமான பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எப்படி உண்டாக்குறது என்று சொல்லி இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம், தியானித்தோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 வசனங்களிலிருந்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்களில் மோசேயின் ஆசரிப்பு கூடாரம் வழியாக எப்படி ஆண்டவர் மனிதனோடு 2 முக்கியமான காரியங்களை அவனுக்கு பேசினார் என்று சொல்லி, அதாவது மனிதனோட வாழ்க்கையில் பிரதானமான தேவை என்னவென்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக மனிதனோட வாழ்க்கையில் 2 பிரதானமான தேவைகள் உண்டு என்பதை அவைகள் நமக்கு கற்பிக்கிறது. பொதுவாக மனிதன் இதை உணர்வதே இல்லை. பாருங்கள், அதனால்தான் ஆண்டவர் அப்படி கற்பிக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஆதி காலங்கள் முதற்கொண்டு பாருங்க, மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, வேலை செய்தால் தான் நமக்கு பிழைப்பு, நம்ம சாப்பிட முடியும். அப்போது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் உள்ள வேலை இது இருந்தால் இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான், ஒரு திருப்தியான வாழ்க்கை உண்டாயிரும் என்று சொல்லி பிரதானமாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய சரீர தேவைகளின் அடிப்படையில் தான் அவன் என்ன செய்கிறான், உணர்ந்து புரிந்து கொள்ளுகிறான். அப்போது அவனுடைய சிந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இந்த சரீரத்துக்கு அடுத்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும். அதனால தான் பார்த்திங்கன்னா சில நேரம் வேலைக்காக அவர்கள் வாழ்ந்த பிறந்த நாட்டையெல்லாம் விட்டுட்டு, சொந்த நாட்டையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு தூரத்து புறதேசத்துக்கெல்லாம் பாருங்கள் மனிதன் நல்ல வேலையை தேடி என்ன செய்கிறான், செல்லுகிறான். தன்னுடைய பெற்றோரெல்லாம் பல ஆண்டுகளாய் காண முடியாதபடிக்கு தூர தேசங்கள்லாம் போய் இன்றைக்கி என்ன செய்கிறான், வேலை செய்கிறான். ஏனென்றால் மனிதன் இன்றைக்கு பிரதானமாக வாழ்க்கையை அவனுடைய சரீர தேவையின் அடிப்படையில் தான் பார்க்கிறபடினால் அந்த தேவை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் மனிதன் இன்னைக்கு சிந்தித்து என்ன செய்கிறான், செயல்படுகிறான். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு அவனுடைய தேவையான 2 பிரதான தேவை என்னவென்பதை பாருங்கள், ஆண்டவர் இங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த பாருங்கள் அங்கே மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லிக் கொடுக்காரு. பாருங்கள், மனுஷனுடைய வாழ்விலே பிரதானமான தேவை என்ன, அது தேவனோடு ஒரு உறவு, அதுதான் அவனுக்கு பிரதான தேவை. இப்போ அந்த உறவுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது. அதுதான் அவனுடைய குற்ற மனசாட்சி,
அதிலிருந்து அவன் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். அப்போது சுத்த மனசாட்சி, பாவ மன்னிப்பின் நிச்சயம், இதனால் உண்டாகிற தேவனோடு ஒரு விடுதலையான ஒரு உறவு, இதுதான் மனிதனுடைய அடிப்படை 2 தேவைகள் பாருங்க, பிரதான தேவைகள். ஆனால் இது உணராதவனாகவே என்ன செய்கிறான்? மனிதன் இருக்கிறான். அதனால தான் பாருங்கள், இன்னைக்கு மனிதன் இந்த இந்த காரியம் தேவனோடு அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உறவு உண்டால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படலைன்னா அவனோட மனசாட்சி என்ன செய்து அவனை குத்திக்கிட்டே இருக்குது. அப்போது மனுஷன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய அந்த குற்ற மனசாட்சியை எப்படியாவது அமைதிப்படுத்தி அதை மறைப்பதற்கு பல்வேறு விதத்தில் என்ன செய்கிறான்? முயற்சி பண்ணுகிறான். அவன் நினைக்கிறான், ஒருவேளை உயர் பதவி வந்துட்டா, பெரிய பதவி வந்துட்டா என் வாழ்க்கையில் ஒரு பூர்த்தி அடைந்தவனை ஆயிடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா பதவி ஆசை பிடித்து பண ஆசையினால் நிறைந்து பாருங்கள், நீங்கள் மனிதன் பாருங்கள் பல்வேறு தவறான வழிகளெல்லாம் போய் தன்னோட வாழ்க்கையெல்லாம் என்ன செய்கிறான்? இன்றைக்கி மனிதன் அழித்து கொள்கிறான் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த எபிரேயர் 9:10 அதிகாரத்திலிருந்து பாருங்கள், எபிரேயர் ஆசிரியர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய பலியின் மூலமாய் நம்முடைய 2 பிரதான தேவையாகிய தேவனோடு உறவும், ஒரு குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை உண்டாய், சுத்த மனசாட்சி உண்டாய், எப்படி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பாருங்கள் எபிரேயர் ஆசிரியர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுத்தருகிறார். பாருங்கள், அதை கற்றுக் கொடுத்து வரும்போது தான் எபிரேயர் 10:14 எங்கே எபிரேயர் ஆசிரியர் அங்கே என்ன செய்கிறார்? எழுதுகிறார் பாருங்கள். எழுதும்போது தான் எப்படி இயேசு கிறிஸ்துவோட பலி நம்மளோட மனசாட்சி எப்படி பூர்ணப்படுத்துதுன்னு அவர் சொல்கிறார் பாருங்கள். மறுபடியும் வாசிக்கிறேன், எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செய்கிறார்? பூர்ணப்படுத்துகிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எந்த அளவுக்கு ஒரு பாருங்கள் மேன்மையானதாக இருக்குது. நம்முடைய மனசாட்சியை பரிபூர்ணமான விதத்தில் அது என்ன செய்கிறது? பூர்ணப்படுத்தி விடுகிறது. ஒரு பூரண பாவமன்னிப்பு நிச்சயத்தை அது என்ன செய்கிறது? உண்டாக்கிறது பாருங்கள். அதை பாருங்கள், அதை குறித்து தான் பின்பாக எபிரேயர் 10:22 வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்படும் போது எந்த அளவுக்கு நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம், நம்மளோட மனசாட்சி எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுது அப்படிங்கிறத இங்கே வேதம் நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். எபிரேயர் 10:22 துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் நம்ம என்ன செய்யலாமா? தேவ சமூகத்தில் சேர கடவோம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை எந்த அளவுக்கு சுத்திகரிக்குது. முதலாவது துர் மனசாட்சி, அதாவது கெட்ட மனசாட்சியிலிருந்து பரிபூர்ணமாக நம்ம என்ன செய்கிறோம்? பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால் நம்முடைய இருதயம் பரிபூர்ணமாக சுத்திகரிக்கப்படுது. அதான் இங்கே போட்டிருக்கு, துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தில் நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தில் தெளிக்கப்படுது பாருங்க. அது மூலம் இந்த துர் மனசாட்சி முழுமையாக என்ன செய்திருது? அந்த 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 குற்ற மனசாட்சி பரிபூர்ணமாக என்ன செய்திருது? நீங்கிறது. நம்முடைய இருதயம் பூர்ணமாக என்ன செய்யுது? சுத்திகரிக்கப்படுது பாருங்கள். அப்போ சுத்திகரிக்கப்படுறதுனால இப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி மாறிடுதான்? ஒரு உண்மையுள்ள இருதயம், தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள இருதயம். அடுத்தது விசுவாசத்தின் பூரண நிச்சயம் என்ன செய்திருது? வந்துடுதான் பாருங்கள். இதெல்லாம் எப்படி வருது? இயேசு கிறிஸ்துவனோட ரத்தத்தினால் வரும் சுத்திகரிப்புனால தான். மறுபடியும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 9:14 மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவனுடைய ரத்தம்
உங்களோட மனசாட்சியை சகல செத்த கிரியைகளார என்ன செய்கிறது? பரிபூர்ணமாக சுத்திகரிச்சிருது. அது அதிக நிச்சயமாக அது உண்டாகுதுன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது சொல்லுது பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு அதன் மூலம் நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்ற நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்கிறது? பூரணமாக என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நான் பாவம் மன்னிக்கப்பட்டவன் என்ற ஒரு பூரண நிச்சயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்திருது? வந்துடுது பாருங்கள். அதை தான் பாருங்கள் இப்போ தொடர்ந்து நம்ம இந்த எபிரேயர் 10 வாசிக்கும் போது அதை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்கிறேன்னு பாருங்கள். இப்போது எபிரேயர் 10:15 வாசிக்கிறேன். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார் பாருங்க. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சாட்சி சொல்லுகிறாராம். அதை சொல்லிட்டு இப்போ 17வது வசனத்தில் எந்த அளவுக்கு பாருங்கள் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறது, எந்த அளவுக்கு நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுதான். இப்போது அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அதாவது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோட பலி எந்த அளவுக்கு நம்மளை சுத்திகரிக்குதான். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளோட பாவங்களை அறிக்கையிடும் போது அவரோட ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. இப்போது இனி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? என்னோட பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் இனி அவர் என்ன செய்வதில்லையா? நினைப்பதே இல்லையா. தேவன் இனி அவைகளை நினைக்கவே மாட்டாராம். நம்முடைய பாவங்கள் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசித்த அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, அவரோட ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மன்னிக்கப்படுறோம். அந்த பாவங்களை தேவன் திரும்ப இனி நினைப்பதே இல்லை. அப்போது நம்முடைய மனசாட்சி எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்டுருது. இப்போது தேவன் என் பாவங்களை மறந்து விட்டார், இனி அவர் அதை நினைக்கவே மாட்டார் என்ற ஒரு பெரிய உறுதி நமக்கு என்ன செய்திருது? இருதயத்தில் வந்துடுது பாருங்கள். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது, பாவங்களால் சுத்திகரிக்கிறது. எந்த அளவுக்கு? மறுபடியும் அந்த எபிரேயர் பாருங்கள் 10:17 வாசிக்கிற அதை கேளுங்க, உங்களோட காதுகள் அதை கேட்கட்டும். உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதை நினைக்கவே மாட்டாராம். அதனால தான் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் வந்து நிம்மதியோடு இருக்கலாம். ஆண்டோட சமூகத்துக்கு வரும்போது பாருங்கள், ஐயோ தேவன் எதுவும் கோவப்பட்டுருவாரோ, என்னை எதுவும் அடிச்சிருவாரோ, என் ஜபங்களுக்கு பதில் கொடுக்காமல் போயிடுவாரோ, ஜபங்களை கேட்க மாட்டாரோ, அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே என்னது இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது உங்களுக்கு கிருபை மாத்திரமே கிடைக்கும், இரக்கம் மாத்திரமே கிடைக்கும், உங்களுக்கு தேவனோட உதவி மாத்திரமே கிடைக்கும்னு பாருங்கள். எபிரேயர் 4:16 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாம், இப்போ தேவன் உங்கள் மேல் கோபமா இல்லை, தேவன் உங்கள் மேலே கிருபையா இரக்கமாக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பலியின் மூலம் உண்டான பாக்கியம். இது நம்முடைய கெட்டிக்காரத்தனம் இல்லை, நான் ஏதோ ரொம்ப நல்லவன் அதனால தான் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சார், அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலியினால் வந்த பாக்கியம். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதனால தான் பாருங்கள் இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய பாவத்தை மூடுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியில்லை பாருங்கள். ஆதாமை போல் அத்தியெல்லாம் என்ன செய்ய வேண்டியில்லை, தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பாருங்கள் தங்களுடைய தவறுகளை மூடுவதற்கு பெரிய பெரிய பதவிகளெல்லாம் தேடுவாங்க, அல்லது ஐஸ்வர்யத்தை தேடுவாங்க. ஏன்னா ஒருவேளை நல்ல வாழ்க்கையில் வசதி ஆசீர்வாதம்லாம் வந்துடுச்சுன்னா இப்போ அந்த 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 குற்ற மனசாட்சி இப்போ அத்தியலை வச்சு தைச்சி ஏதோ டெம்பரரியாக மூடிடலாம்ல, கொஞ்ச நாள் அதை மறக்கிறதுக்கு ஏதாவது வழியை தேடலாம்ல. இதனால தான் மனிதன் போய் என்ன செய்கிறான்? குடிக்கிறான். பாருங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளோ ஜனங்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் நம்ம எவ்வளோ மதுபானம் விற்றுருக்குன்னு கேள்விப்படும் போது உண்மையிலே உள்ளமெல்லாம் உடைந்து போகிற அளவுக்கு அவ்வளவு மதுபானம்
தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து விற்கப்படுகிறது. ஏன்? ஏன்னா அந்த குற்ற மனசாட்சியை மூடுவதற்கு மனுஷன் என்னென்னமோ பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி ரொம்ப வேதனையான காரியம், தமிழ்நாட்டிலே போதை வஸ்து பழக்கம் மிகவும் பெருகிவிட்டது. வாலிபர்கள், பள்ளிக்கூட பிள்ளைகள் கூட இன்றைக்கி இதெல்லாம் அடிமையாகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். எவ்வளோ வேதனை பாருங்கள். ஏன்னா இந்த குற்ற மனசாட்சியை மூடுவதற்கு மனுஷன் என்னென்னமோ பாருங்க, ஆதாமை போல என்னென்னமோ அத்தியலை தைக்க பார்க்குறாங்க. என் அருமை நண்பனே, என் அருமை தேவ பிள்ளையே, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான தாயே, அன்பான தந்தையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அன்பான இளம் வாலிபனே, பள்ளிக்கூடம் செல்லுகிற பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து தான் பேசுகிறார். என் அன்பு மகனே, மகளே, உன் குற்ற மனசாட்சி நீங்குவதற்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பலியாக மரித்து அவருடைய இரத்தத்தினாலே உங்களுடைய மனசாட்சியை அவர் சுத்திகரிக்கிறார். பூரணமாய் சுத்திகரித்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அவைகளை தேவன் மறந்தே விட்டார். இனி அவைகளை நினைக்கவே மாட்டார் என்ற ஒரு பெரிய நிச்சயத்தை அவருடைய இரத்தத்தினால் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அருளுகிறார். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. தேவனின் பாவத்தை மறந்தே விட்டார், இனி நினைக்கவே மாட்டார் என்ற அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு நிச்சயத்தை உண்டாக்குற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதனால தான் பாருங்கள், ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருந்தால் தேவனை விட்டு ஓடாதிருங்கள், தேவனிடத்தில் ஓடுங்கள். இயேசுவின் மூலம் தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள். மறுபடியும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். நன்றாய் கேளுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், அதாவது உதவி செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் 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 கிருபாசன தண்டையிலே, அதாவது தேவனுடைய சிங்காசன தண்டையிலே, அது இப்படிப்பட்ட சிங்காசனமா? கிருபையின் சிங்காசன தண்டையிலே சேர கடவோம், சேர கடவோம். தேவ பிள்ளையே, அதனாலே ஆண்டவர் ஒருவேளை உள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பாருங்க, சிலர்லாம் வந்து மாத்திரை சாப்பிட்டா தான் நைட்டு தூங்கவே முடியும். சிலருக்கு பாருங்கள், வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நினச்சி தூக்கமே வரமாட்டேங்குது. ஐயோ, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறேன்? சிலருக்கு வியாதி போராட்டங்கள், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அநேகர். என் அருமை நண்பனே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கலக்கம், பயத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே உங்கள் மனசாட்சியை பாவங்களற சுத்திகரிக்கிறார். குற்ற மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கிறார். ஐயோ, கடவுள் என்னை தண்டித்து விடுவாரோ என்ற அந்த தண்டனை உணர்வு நீங்க சுத்திகரிக்கிறார். அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்து இரத்தம் உங்களை பூர்ணமாய் சுத்திகரிக்கிறது. அதனாலே இயேசு கிறிஸ்து இரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம். பாருங்கள், எப்படி மெய்யான விதத்தில் இயேசு நம்மை சுத்திகரித்து நம்ம இந்த குற்ற மனசாட்சி தண்டனை உணர்வுலேருந்து எப்படி விடுதலையாக்குறாரு பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு இப்பொழுது நாம் செல்வோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம் வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். பாருங்க, ஆண்டவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து இப்போ ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்? உபதேசம் பண்ணிட்டு இருக்கார்.
அவங்களுக்கு வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த வேளையில் பாருங்கள் ஒரு காரியம் நடக்குது. இது என்னது? அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவிலே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி என்ன செய்தார்கள் சொன்னார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? தேவாலயத்தில் வசனத்தை போதித்து கொண்டிருக்காரு. ஆனால் பாருங்கள், இந்த யூதர்கள் மத்தியிலே அவர்களுடைய யூதர்கள் மத்தியிலே அன்றைக்கு இருந்த பாஸ்டர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் தான் பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஜனங்களுக்கு வசனத்தை போதித்தவங்க. அவங்களுக்கு இயேசு என்ன செய்யலை? பிடிக்கவே இல்லை. அவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள், பகைத்தார்கள். அப்போது இயேசுவின் மேலே எப்படியாவது ஒரு குற்றம் சுமத்தி அவரை எப்படியாவது குற்றப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஒரு விபச்சாரத்தில் கையுங்களமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை என்ன செய்கிறாங்க? பிடிச்சி இழுத்துட்டு வந்து இயேசுவின் நடுவில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? நிறுத்திடுறாங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் பிசாசின் குணம். பாருங்கள், பிசாசின் குணம் என்னது பாருங்கள். வேதம் வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, அவன் நம்மை குற்றப்படுத்துகிறவன், இரவும் போல நம்மளை குற்றப்படுத்துகிறவன். குற்றப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை வெட்கப்படுத்துவது தான் அவனோட வேலை. பாருங்கள், அதை தான் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், அந்த பரிசேயர்கள் பிடிச்சி கொண்டு வராங்க ஒரு ஸ்திரியை. பாருங்கள், பாவம், அவள் ஒரு தவறு செய்திருக்கிறாள், உண்மைதான். அப்போ இவருக்கு இந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள்லாம் என்ன செய்திருக்கணும்? அவளை வந்து பாருங்கள், அவளுக்கு வசனத்தை சொல்லி மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தியிருக்கணும். ஆனால் அவளை கேவலப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அவமான சூழ்நிலை, வெட்க நிறைந்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருந்த அந்த ஸ்திரிக்கு பாருங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி விடுதலையை உண்டாக்குறார் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, உங்களில் யாருக்கு பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறியட்டும்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அவரை குற்றம் சாட்டினவங்க பார்த்து இயேசு சொல்கிறாரு. அப்போது அந்த பெண்ணை குற்றம் சாட்டின எல்லாரும் அவங்களுடைய மனசாட்சியினால் பாருங்கள், அவர்கள் எல்லாரும் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. யாரும் அவன் மேலே கல்லெறியலை. கடைசியில் இயேசு ஏறெடுத்து பார்க்கும்போது கேட்காரு, உன்னை குற்றம் சாட்டினா எங்கே? யாரும் இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்கன்றவரேன்னு சொல்கிறாரு. உடனே இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், இதான் பாருங்கள் அவர் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கிறார் என்பது அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு. இயேசு இப்பொழுது யோவான் 8:11 வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத. நீ போ, இனி பாவம் செய்யாத. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நானும் உன்னை தண்டிக்க போகிறதில்ல, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. பிரியமானவர்களே, பாருங்கள் எவ்வளோ ஒரு அவமான சூழ்நிலையில் ஒரு பெரிய பாவத்தில் கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, வெட்கத்தினால் மூடப்பட்ட ஒரு ஸ்திரீ எப்படி இயேசு விடுதலையாக்குறாரு பாருங்கள். ஏன்? அவளை ரட்சிக்கும்படி தான் இயேசு வந்திருக்கிறார். அவளுடைய பாவத்தை மன்னித்து அதன் மூலம் இனி போய் அவள் பரிசுத்தமாக வாழுவதற்கு கர்த்தர் அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு வழியை என்ன செய்கிறார்? திறக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்தா தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தண்டிக்க போகிறதில்ல, உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கிறேன், என்னோட இரத்தத்தினால் உன்னோட பாவங்களை உன்னோட குற்ற மனசாட்சி நீங்கள் நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத, சமாதானத்தோடு வாழ்ன ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார்.
ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்ல இயேசுவை நோக்கி இப்பொழுது ஜெபத்திலே நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வருகிறோமப்பா. அதனால நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு குற்ற மனசாட்சி நிமித்தம் இந்த வாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்டுதான் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன். இன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறீர்கள், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கிறேன், உன் குற்ற மனசாட்சி நீங்க என்னுடைய இரத்தத்தினால் நான் உன்னை சுத்திகரிக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரே, அதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளாலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் உள்ளத்திலே வாதிக்கப்பட்டு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கார்களோ, இந்த வார்த்தைகளாலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனோட பாவத்தை இனி நினைப்பதே இல்லை, முற்றிலுமாய் மறந்து விட்டார் என்ற அந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். நிம்மதியும் ஆண்டவரே சௌக்கியமும் ஆரோக்கியமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஆமென்.